ஹோசூரில் முதியோர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு மையம். தமிழ்நாடு அரசின் அன்பு சோலை திட்டத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அண்ணாமலை நகர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்பு சோலை திட்டம் வாயிலாக முதியோர் பகல் நேர பராமரிப்பு மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். ஹோசூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், ஹோசூர் சாராட்சியர் திருமதி ஆக்ருதி சேத்தி, சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ், மாநகர மேயர் எஸ்.ஏ. சத்யா, துணை மேயர் சி. ஆனந்தையா, பராமரிப்பு மைய நிர்வாகி ராதா உள்ளிட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு முதலமைச்சரின் அன்பு சோலை முதியோர் பகல் நேர பராமரிப்பு மைய திறப்பு விழாவின் நேரலை காட்சிகளை அனைவரும் அமர்ந்து பார்வையிட பெரிய திரை அமைத்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து முதியோர் பயனாளிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சமூக நலத்துறை மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 10 மாநகராட்சிகள் மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல் ஆகிய 10 மாநகராட்சிகளில் 20 அன்புச்சோலை மையங்கள் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. மேலும் 2 தொழில்துறை மாவட்டங்களான ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரியிலும் தலா 1 என அன்புச்சோலை மையங்கள் திறந்து வைக்கப்பட இருக்கின்றன. சென்னை பெருநகரில் 3 இடங்களில் அன்புச்சோலை மையங்கள் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. வட சென்னைக்கானது தந்தையார்பேட்டையில் அமைய பெற்றிருக்கிறது. மத்திய சென்னைக்கான மையம் விருகம்பாக்கத்திலும், தென் சென்னைக்கான மையம் சோழிங்கநல்லூரிலும் அமைய பெற்றிருக்கிறது. தகுதி வாய்ந்த தொண்டு நிறுவனங்கள் மூலம் மொத்தம் 25 மையங்கள் தமிழ்நாடு அரசின் நிதி உதவியுடன் செயல்பட இருக்கின்றன. இத்தகைய மகத்தான திட்டத்தினை தொடங்கி வைத்து அன்புச்சோலை மையங்களை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சமூக நலத்துறை மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் மகளிரும் பயனடைந்து வருகின்றனர். அன்பை பெற்று விழா மேடைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள்.
மதியம் மதியம் வந்து வெரைட்டி ரைஸ் அவங்களுக்கு சம்டைம்ஸ் சாம்பார் ரசம் அந்த மாதிரி ஒரு நாள் அவங்க இது பண்றது